السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏறத்தாழ 35 விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். அதிலே ஒரு ஹதீஸிலே 4 விஷயங்களை பற்றி வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய அந்த 4 விஷயங்களைத்தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். முடிந்தவர்கள் அரபியிலே கேட்கலாம். அரபி உங்களுக்கு தெரியாவிட்டால் தமிழிலே கூட இந்த துஆவை கேட்டு வாருங்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நஸை என்ற கிதாபினுடைய 5536வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ தாவூத் என்ற கிதாபினுடைய 1548வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அஹ்மது என்ற கிதாபிலே 8469வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இப்னு மாஜாவிலே 250வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஏறத்தாழ அதிகமான ஹதீஸ் கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆவை அதிகமாக கேட்டு வருவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். மின் இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற கல்வியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். மின் இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற கல்வியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் கல்பின் லா யஃஷா, உன்னை அஞ்சாத உள்ளத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். உன்னை அஞ்சாத உள்ளத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, போதுமென்ற மனநிலை இல்லாத ஆத்மாவை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். போதுமென்ற மனநிலை இல்லாத ஆத்மாவின் நஃப்ஸை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அதாவது பேராசை பிடித்த நஃப்ஸை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். உமின் துஆயின் லா யுஸ்மா, ஏற்கப்படாத, செவிமெடுக்கப்படாத, வருது, கேட்கப்படாதன்னா உன்னால் அங்கீகரிக்கப்படாத துஆவை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை கேட்டு வந்ததா பதிவு செய்யப்படாது. இதை பற்றியே சில செய்திகள். இப்ப முதலாவதாக பெருமானார் என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ்விடத்திலே பயனற்ற கல்வி விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் சொன்னார். கல்வி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எந்த கல்வியை நாம் கற்றோமோ அதனுடைய அமல் செய்ய வேண்டும். பயனற்ற கல்வினா என்ன அப்படின்னா அமல் செய்யாத கல்வி. சில பேருக்கு நிறைய இல்மு இருக்கும், நிறைய எல்லாமே தெரியும், ஆனா எந்த அமலும் இருக்காது. எந்த விஷயத்தை நாம் கற்றோமோ அதை அமல் செய்ய வேண்டும். பெரும்பாலான மனிதர்களை பொறுத்தவரை தெரியாமல் தவறு செய்வதை விட தெரிந்துதான் தவறு செய்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் தொழுகை கடமைன்னு தெரியும். தொழுகை கடமை தெரியுமா? தெரியும். ஆனா செய்யறாங்களா? இல்ல. எல்லாத்துக்கும் தன்னுடைய பொருளிலே ஜக்காத்து கடமை என்பது தெரியும், நிறைவேற்றுகிறார்களா? இல்ல. ஹஜ்ஜு கடமையான எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். வசதி இருக்கிறது, உடலால சக்தி இருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் செய்வார். வீடு வாசகத்துவாங்க, நிக்கா பண்ணுவாங்க, கடையை ஒரு கடையை 2 கடையாக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க.
ஆனால் நம்முடைய ஆயுஸ்ல உரமா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணும். நான் ஜிம்மாவை சொன்னது மாதிரி நேற்று கூட காலை பயாலேசு நான் எந்த நேரத்தில் உயிர் கைப்பற்ற போறோம், எந்த நேரத்தில் நம்முடைய பொருளாதாரங்கள் நம்மை விட்டு போய்விடும் எதுவும் தெரியாது. அதான் செய்யறாங்க. அப்ப பயனற்ற கருவில்லா நீங்க பெருசா நினைக்க கூடாது. நமக்கு என்ன தெரிய அவள் செய்திருக்கோம் அப்படிங்கிறது அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த விஷயம் தெரியுமோ அதை அமல் செய்வது கடமை. எப்போது ஒருவர் கற்றுக்கொள்கிறாரோ அமல் செய்வது அவருக்கு கடமையாகி விடுகிறது. அதுதான் கற்றுக்கொள்ளாமலே இருக்கக்கூடாது. சஹாபாக்களை பொறுத்தவரை எந்த விஷயத்தை கற்றுக்கொண்டாலோ உடனே அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதான் சஹாபாக்கள். மது தடை செய்யப்பட்டதாக குர்ஆனுடைய வசனம் வருகின்றது. மது விருந்து நடைபெறுகிறது. அந்த பாத்திரங்களை போட்டு உடைத்தார்கள். அந்த மதுரை கீழே குட்டினார்கள். வரலாறு நிறைய இருக்காது. எந்த விஷயங்கள் தடையிறவாக சொல்லப்படுகிறதோ உடனே அமல் செய்தார். பிரபாதாசனத்தை ஒரு தோழர் வருகின்றார். கையிலே தங்க போதனம் போடப்பட்டிருக்கிறது. இது நரகத்துடைய ஒரு பகுதின்னு சொல்லுவோம். உடனே கைது தூக்கி எடுத்துட்டார். பக்கத்துல கேட்டாங்க, ஏங்க இதை உடைய வீட்டுல கொடுத்திருக்கலாமே, உடைய மனைவி வீட்டு மக்கள்கிட்ட கொடுத்திருக்கலாமே. அவர் சொன்னாரு, எப்போது பெருமானார் அதை தடை செய்தார்களோ, அது கூடாதிரமாக சொன்னார்களோ, அதற்கு நான் என்ன செய்வேன் அதை நான் யோசிக்கவில்லைன்னு அவர் சொன்னார். இன்னைக்கு நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இதை இப்படி செஞ்சா எப்படி இருக்கும். இடத்தையே கூட ஒருத்தர் கேட்டார், அடுத்து ஜக்காத்து கடமையாம இருக்கணும் தான் நம்ம என்ன செய்யலாம் சொல்லு. என்கிட்ட 100 பவுன் இருக்கு, எங்க வீட்டுல 100 பவுன் வச்சுட்டா, ஆனா இந்த ஜக்காத்து கடமையாம இருந்தா என்ன செய்யலாம் அதை நீங்க சொல்லுவாங்க. வருஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன அது சாகுறது. வருஷம் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் என்ன ஆகுறது. அது கொடுக்காம இருக்கிறது என்ன செய்யலாம் அதை சொல்லுவது தப்புகிறார். மனிதர்களை பொறுத்தவரை, இன்றைய காலத்தில் மனிதர்களை பொறுத்தவரை ஒரு அமலை செய்யாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் யோசிக்கிறார்கள். அதற்கான காரணத்தை யோசிக்கிறார்கள், காரணத்தை கூறுகிறார்கள். எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் கடமையும் தெரியும், ஆனா செய்ய மாட்டான். என் ஊருக்கு ஒரு நான் போயிருக்கும் போது எங்க உறவுக்காரர் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, போய் மக்களை போய் எது செய்யலாம், துளைக்கு அடைக்கலாம், அதுக்கு கஷ்டத்தை விட்டு போறேன். சப்போஸ் கஷ்டத்தை கொண்டு போறேன். நான் சொன்னேன், பயார் பேசுறதுங்கிறது வேற, ஆனா நேரடியாக சந்தித்து சொல்றதுதான் நமக்கு சரியா வராது. வாங்க மாப்பிள்ள போல முதல்ல ஒருத்தரை பார்த்து சொந்தக்காரர் தானே, வாங்க மாமா தொழுகைக்கு வாங்க மாமா தொழுகை நமக்கு. அவர் கேட்டார், தொழுகைக்காரர் எனக்கு தெரியாதா, நீங்க சொல்லிதான் இது தொழுகை கடமை தெரியுமா. இல்ல போக தொழுகை கடமைன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க வரமாட்டேங்க. வந்து கூட எல்லாரும் கூப்பிட்டாமா என்னை கூப்பிடுறீங்க. முதல்ல ஊர்ல உறவு போய் கூப்பிடுங்க, அப்புறம் என்னை கூப்பிடலாம். எங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது தொழுகை கடமைன்னு சொல்கிறார். அப்படியே நானே கூட்டு போட்டவன்னு சொல்லி நான் சொன்னா இல்லை, இப்படிலாம் அகராதியா பேசுவாங்க, நமக்கு மண்டைக்கு இருந்தது அவங்களுக்கு தெரியுமா இல்லை. அப்ப என்ன எதுக்கு சொல்ற அப்படின்னா, இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் இழிவு இருக்கிறது, அமல் தான் இல்லாமல் போடும். அல்லாஹ் தன் திருமறை சூரத்துல் ஜும்ஆவில் இப்படி ஒரு செய்தி சொல்வார், மஸலுல்லதீன ஹும்மில தௌராத்த ஸும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலி ஹிமார் யஹ்மில் அஸ்ஃபாரா. வேதக்காரரை பற்றி அல்லாஹ் இங்கே கூறுகின்றார். வேதக்காரர்னா யூதர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறார். தௌராத்துடைய வேதத்தை கற்றுக்கொண்டு அமல் செய்யாதவர்கள் பொதி சுமக்கின்ற கழுதையை போன்றவர்கள் அல்லாஹ் சொல்லுவாங்க. கழுதை பொதியை சுமக்கிறது, நல்ல நல்ல துணியை போய் என்ன செய்து கொண்டு போய் சரவைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருது. அதனால அந்த புதிய துணிகளை, அந்த நல்ல ஆடைகளை, அதுக்கற்ற ஆடைகளை அதை அணிய முடியுமா? முடியாது. அது என்னைக்கு எப்போது வருமோ அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி தான் எந்த மக்களோட சின்ன வேதத்தை கற்றுக்கொண்டு அமல் செய்யவில்லையோ இவர் கழுதையை போன்ற அதான் கொடுக்கின்றான். மனிதனுக்கு இந்த இல்மோட அமல் தேவை. அரபியிலே கூட பலமொழி சொல்வார்கள், இல்மும் பிலா அமலுக்க ஷஜரி பிலா சமரி. பயனற்ற கல்வி என்பது கனியற்ற மரத்தை போன்றது என்பதாக. மரத்தினுடைய பயன் என்ன? கனி கொடுப்பு. கனி கொடுக்க விட்டால் என்ன செய்யுது? அது பயனற்றது, அது யாரு வென்று மதிப்பு இருக்கா. அதே மாதிரி இல்முறத்து அமல் இல்லாத மதிப்பில்லை. அவ இல்மோடு அமல் இருக்க வேண்டும்.
பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஆமீர பிமா அரிம ரஸூலுல்லாஹ் மாஹியா. எந்த மக்கள் தான் கற்றுரைக்குள்ள அமல் செய்கிறார்களோ அவர் அறியாத விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கற்றுக் கொடுப்பார் மாதிரிமா நான் சொன்னார். எல்லாம் கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் அதை கற்றுக் கொள்வதற்கான வழிகளை ஏற்படுத்துவார் என்பதாக அர்த்தம் வைக்கிறார். அல்லது அல்லாவே தன் புறத்திலிருந்து ஞானத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 மக்களுக்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஞானத்தை கொடுப்பார். ஒன்று இல்மின்படி அமல் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஞானத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார். இரண்டாவதாக இணையற்ற முடியவர்கள் வத்தக்குல்லாஹி அல்லிம்குமுல்லாஹ். எந்த மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இறையச்சம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஞானத்தை வழங்குவதா அல்லாஹ் தன் திருமறையை பதிவு செய்கிறார். முதலாவது செய்தி அப்படின்னா நான் எல்லாரிடத்திலே கேட்க வேண்டியது, பயனற்ற கல்வியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, உடத்திலே பாதுகாவன் தெரியுது. இரண்டாவதாக என்ன கேட்கிறாங்க, உன்னை அஞ்சார இதயத்தை விட்டும் பாதுகாவல் தெரிகிறேன், உன்னை அஞ்சார உள்ளத்தை விட்டும் பாதுகாவல் தெரிகிறதாக. இந்த உள்ளம் தான் உணவை ஏற்றுகிறது, இந்த உள்ளம் தான் உணவை ஏற்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்னபில் ஜஸதி முதுகத், நிச்சயமாக உடலிலே ஒரு சரை தூண்டு இருக்கிறது. இதா சலுபத் சலுபல் ஜஸது குல்லு, அது சீராகி விட்டால் இந்த உடல் முழுவதும் சீராகி விடும். அது சீர்கெட்டு விட்டால் இந்த உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், வகையில் கல்பு, அதுதான் உள்ளம் என்பதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உடலை இயக்குகின்ற இன்ஜின் எப்படி பொருள்களை, எப்படி வாகனங்களை இன்ஜின் தான் இயக்கு, அதே மாதிரி தான் இந்த உடலை இயக்குகின்ற இன்ஜின் ஆற்றல் ஆளுமை என்பது இதயத்துக்கு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இதயத்துல என்ன ஏற்படுகிறதோ அதுதான் செயல ஏற்படும். ஒண்ணும் இல்லை, நம்ம பாக்க சொந்த கேட்குது தொழுகிறதும் நம்ம என்னத்த மனசுல அந்த என்ன வந்தா தொழுக வரும். இல்லைன்னா என்ன ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் 10 பார்ப்போம், இல்லைன்னா அப்புறமா எதிர்த்து தொழுதுருவோம், நாளைக்கு தொழுதுக்குறோமே என்பதாக ஒரு யோசிக்க நேரத்தில் அடுத்தவரை செய்கிறார். அப்ப பொதுவாகவே மனிதனுடைய இதயத்தில என்ன ஏற்படுகின்றதோ அதுதான் உடலில் ஏற்படுது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சதை துண்டு சீராகி விட்டால் உடல் சீராகும், அந்த சதை துண்டு கெட்டு விட்டால் உடல் கெட்டு போகும். அறிந்து கொள்ளதான் இதே பெருமானா சொல்வார், அந்த உள்ளத்திலே என்ன ஏற்படுகிறதோ அதான் உடல்ல ஏற்படும். அதனால உள்ளத்துக்கு அந்த இறையச்சத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை அந்த இதயத்துக்கு கொடுக்க வேண்டும். ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு தோழர் தொழுகின்றார். தொழுகிற நேரத்திலே செய்யறாரு, துப்பியை சரி பண்றாரு, தலையை சொரியிறாரு, உடம்ப சொரியிறாரு, என்ன செய்யறாரு, சில நேரம் தொழுதாவோ என்கிற எதையாவது செஞ்சுட்டே இருப்பான், சட்டையை சரி பண்றாங்க, சொரியிறாரு, ஏதோ பண்ணிட்டே இருக்க. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. பெருமாறா நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, லவ் ஹஷா கல்புஹு லஹஷாத்தில் ஜவாத், அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமானால் உடல் உறுப்புகளிலே அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டு இருக்குங்களா பெருமானா சொன்னார். என்ன சொல்றாங்க, அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும், இருந்தால் அது உடலிலே இருக்கும் உறுப்புகளை ஏற்பட்டு சொல்வார். அதனால தொழுகிற நேரத்துல கூட பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, அன்தாபுதல்லாஹ் கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ் எப்படி தொழுவது தெரியுமா, உனக்கு முன்னா அல்லாஹ் இருக்கின்றான், நீ அல்லாஹ்வை பார்க்கின்றாய். அந்த உள்ளத்தில் எப்படி கொண்டு வரணும், எனக்கு முன்னால பிறகு பின்னால் அவங்க நிற்கிறாங்க இவங்க நிற்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கின்றான், அந்த அல்லாஹ்வை நான் பார்க்கின்றேன் என்ற எண்ணத்தோடு என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். தராதோ யாரா பெருமா அறுத்து சொன்னாங்க, அந்த அளவுக்கு உனக்கு மனப்பக்குவம் வரல, அவனை குறைந்தபட்சம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை பார்க்கின்றான், எனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கின்றான், என்னுடைய இபாதத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். அவனை பூனால் அந்த வேத வசனங்களை நான் ஓதி காண்பிக்காக சொல்வார். உனக்கு பின்னால யார் நிற்கிறாங்கிற நீ பார்க்க, அவர் நிற்கிறாரு இவர் நிற்கிறாரு, அது உனக்கு தேவையே இல்லை.
உனக்கு முன்னர் அல்லாஹ் இருக்கின்றான். நீ செய்யக்கூடிய செயலை அல்லாஹ் பார்க்கின்றான். நீ குர்ஆனுடைய வசனத்தை அவனுடைய வசனத்தை அவனுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கின்றாய். தொழுகை என்பது அல்லாஹ்விடத்திலே கலந்துரையாடல் எப்படி செய்ய முடியும்? எனக்கு முன்னோர் ஒருத்தர் இருந்தாரோ அவங்கள பேச முடியும். அப்ப தொழுகை என்பது வணக்கம் இருக்கிறது, எனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான். அதே மாதிரி எந்த வணக்கத்தை செய்தாலும் கூட நம்முடைய இதயத்துக்கு அதை கொண்டு வர வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, நீ அல்லாஹோடு பேச நினைத்தால், நீ அல்லாஹோடு பேச வைத்தால் தொழாப் நிறுத்தி விடு. அல்லாஹ் உன்னோடு பேச நினைத்தா குர்ஆன் ஓத ஆரம்பிக்கின்ற. அல்லாஹ் உன்னோடு பேச குர்ஆனுடைய அர்த்தத்தை படிக்க 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 அல்லாஹ் நம்மிடத்தில் உரையாடுகிறார். அதனுடைய உபதேசங்கள் அல்லாஹ்விடத்தில் உரையாடல் அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். இந்த குர்ஆன் ஆயது உதவியில் முத்தகீன், இந்த குர்ஆன் ஆயதில் இறையச்சமுடைய வக்கிரசை நேரொலி காட்டும். அந்த இறையச்சமுடைய யார் வரிசை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொள்வார். இந்த உலகத்தை நல்லவர்களாக வாழ்ந்தவருக்கு என்னென்ன பலன் இருக்கிறதை அல்லாஹ் சொல்றான். எத்தனாக வாழ்ந்தவர் எப்படி அறிந்தார் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அவர்களுடைய உள்ளத்துக்கு நாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வர வேண்டும். அதனால ரசூலுல்லாஹ் இரண்டாவது சொன்னாங்க, கல்வியில்லா யஃஷயால்னா, உன்னை அஞ்சாம இதயத்தை விட்டு பாதுகாப்பு தெரியுவா பெருமான சொன்னாங்க. துவாசி வந்தால் இது 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷாஅல்லாஹ் இன்னும் 2 விஷயங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை கேட்டவரை கல்விக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி ஷஹர லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.